வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறதா? விஜயின் கால் கிடைக்காதா என அலைகிறாரா நிலைமைக்கு இபிஎஸ் அதிமுகவை கொண்டு வந்துள்ளாரா? புகழேந்தியின் குற்றச்சாட்டு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடும் விதமாகத்தான் அதிமுகவினர் இருந்து வருகிறார்கள். அதாவது ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி தலைமையில் தான் தொண்டர்களுடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ராயப்பேட்டை சாலை சந்திப்பில் பகுதியுள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாராம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி அவர்கள், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று அண்ணா சொன்னது போலவே இன்றைக்கு சட்டமன்றத்தில் இன்றைய ஆளும் கட்சியினர் எம்ஜிஆர் புகழை போற்றிய பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க ஒரு இயக்கம்தான் 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கண்டிப்பாக வெற்றி வாகை சூடி மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில்தான் இன்றைய தினம் ஒசூரில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆனால் அடுத்த ஆண்டு 55வது ஆண்டில் இந்த இயக்கம் இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியே எழுப்பப்பட்டது. அதாவது தொய்வான நிலைக்கு போய்கொண்டிருப்பது இந்த இயக்கம் என்று புகழேந்தி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம். இந்த ஆட்சியை நம்மிடம் ஒப்படைத்து சென்றவருக்கு நாம் துரோகம் இழைத்தது பழனிசாமி. எல்லோரையுமே சேர விடமாட்டேன் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்த இந்த இயக்கத்தை உடைத்து பல அணிகளாக செயல்பட்டு ஒருவர் பார்க்க முடிகிறது. ஆகவே அவரவர் ஒற்றுமைக்கு வரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தொண்டர்கள் இடத்தில் ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கும். இனி வேடிக்கை பார்க்க முடியாது, பல மாறுதல்கள் ஏற்படும். இது தொடர்ந்தால் கண்டிப்பாக பழனிசாமி தலைமையில் இந்த தேர்தலில் பழனிசாமி தலைமையில் போட்டியிடுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். அது மட்டுமின்றி அங்கு அனைவருமே உளவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர் சொல்வது என்னவென்றால், அதாவது வேறு ஒரு கட்சியின் கொடியை பார்த்து இதோ கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்று கூறுகிறாரே, அப்படி என்றால் நம்ம தலைவர் கொடுத்த கொடி என்ன ஆட்சி என்பதையெல்லாம் அவர் மறந்து விட்டாரா என்ற நிலைப்பாட்டில் தான் புகழேந்தியின் பேச்சுக்கள் இருந்ததாம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, அடுத்த ஆண்டில் இதே நாளில் இந்த இயக்கம் ஒற்றுமை இல்லா போய்விட்டால் கண்டிப்பாக முழுவதுமாகவே இந்த இயக்கம் அழிந்து போய்விடும் சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்களெல்லாம் நாங்கள் விடமாட்டோம். ஒரு புரட்சி வெடிக்கும். பழனிசாமி கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவார். கட்சியை எப்படி நடத்தி செல்வது வேண்டும் என்பது தொண்டர்கள் முடிவு செய்வார்கள் என்று கூறுகிறார். அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது பலருடைய எண்ணமாக இருந்து வருகிறதாம். ஆனால் அனைவரும் ஒதுங்கி நிற்கிறார்கள். எல்லோரும் பிஜேபி என்ற கட்சிக்கு அடிமையாக பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது இந்த இயக்கம் போய்கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எங்கேயாவது யாராவது கால் கிடைக்குமா, உதவுவார்களா என்று அலைந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை தான் இப்பொழுது உருவாகிவிட்டது. பிஜேபி கொடியை தூக்கி கொண்டு அந்த தலைவர்கள் முன்னால் அமைச்சர் உள்பட்ட அனைவருமே RSS நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கிறார்களே. பிஜேபியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு விஜயின் கால் கிடைக்குமா என்று அழைக்கும் நிலைக்கு இன்று ஏற்படுத்தி விட்டார்கள். விஜய் வெளியே வருவாரா, அவரது கால் கிடைக்குமா, அதில் விழலாமா என்று இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மனிதன்தான் பழனிசாமி. அவர் திருந்த வேண்டும். எனக்கும் பழனிசாமிக்கும் ஒரு தனிப்பட்ட பகை ஏதுமில்லை. ஏனென்றால் இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்தால்தான் கண்டிப்பாக உண்டு வாழ்வு. அதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நாம் செய்யும் கண்டிப்பாக நன்றி கடனாக இருக்கும் என்பதை நான் மறுபடியும் கூறிக்கொள்வதாக அவர் கூறியிருந்தாராம். அதைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தாவேகா இணையுமா என்ற நிலைப்பாட்டில் தான் இவரது பேச்சுக்கள் இறந்தது என்று கூறுகிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.